தலையில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். துதிக்கு பாத்திரராக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனையிலே கலந்துள்ள ஏற்படுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். அப்பா, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. தென்னிந்திய திருச்சபையின் அட்டவணையின்படி இந்த நாளின் தியானத்திற்காக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பானது பிரைஸ் தி லார்ட் வர்ஷிப். ஆராதனை வேளையில் ஆண்டவரை போற்றுதல். ஆராதனை வேளையில் ஆண்டவரை போற்றுதல். நாளிலும் கூட அதற்காக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதிகள் சங்கீதம் 81, யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 22 வசனங்கள் வரை. நாளையும் கூட திருவிருந்து ஆராதனை அப்படின்னு சொன்னால் சர்ச்சில் நிறையா கூட்டம் வரும். ஆனால் துதி ஆராதனை அல்லது டிவைன் சர்வீஸ் என்றால் அங்கே கூட்டம் வர்றது இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 101 பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கம்பீரமாய் பாடக்கூடிய அந்த ஆராதனையை ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை தான் அங்கே குறிக்கிறது. நாம் ஒருவேளை திருவிருந்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கொடுக்கிறோமோ என்ற சந்தேகம் நமக்குள்ளே எழும்புகிறது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வாசிக்கிறோம். எந்த ஜனத்தை? ஒரு கூட்ட மக்களாக வந்திருக்கிற நமது திருச்சபையின் மக்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனங்களை பிரித்தெடுத்து ஆண்டவரை பற்றி துதித்து பாடுவதற்காக, ஆண்டவரை ஆராதனை செய்வதற்காக ஆண்டவர் விரும்புகிறார். வாசி கேட்ட யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு என்றார். ஆராதனை செய்வதற்காக என் ஜனங்களை போகவிடு என்று சொல்கிறார். இந்த பிரித்தெடுத்தல் அல்லது இந்த மக்களை ஆண்டவர் பிரித்தெடுக்கும் போது இது ஏற்கனவே முன்குறித்து விட்டார். இவர்கள் என்னை ஆராதிப்பார்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 3:12. அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். அப்படியானால் ஆண்டவர் ஆராதனை செய்வதற்காக எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த அந்த இஸ்ரவேலரை மீட்டு கொண்டு வந்தார். அந்த ஆராதனை செய்ய அழைக்கும் போது அவர் ஏற்கனவே முன்குறித்து விட்டார். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையிலே, இந்த ஆராதனையிலே, துதியின் ஆராதனையிலே கலந்து கொள்ள ஆண்டவர் நம்மை ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். ஒருவேளை அனைவருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை ஏற்கனவே முன்குறித்து விட்டார். ஏசாயா 42:8 வாசிக்கிறோம், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் துதியை விரும்புகிறவர். அந்த துதியை வேறொருக்கு யாருக்குமே விட்டு கொடுக்கிறவர் அல்ல. அப்படியானால் ஆண்டவரை துதிப்பதற்கு நாம் வந்திருக்கிறோம் என்றால் ஆண்டவரை மாத்திரம் நாம் துதிக்க வேண்டும். சங்கீதம் 95:1-2 வாசித்தோம் என்றால், கர்த்தரை கெம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீத அலங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். ஆண்டவருடைய சந்நிதிக்கு வருகிற நாம் அவரை ஆர்ப்பரித்து பாடுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய நேரத்தில் இது பாடல் ஆராதனை தானே, பிரதர் 2 பாட்டு பாடிட்டே இருப்பார், நம்ம ஒரு 7:30 மணி தான் பாட்டு முடிப்பாங்க, நம்ம 7:30 மணிக்கு போனால் போதும் அல்ல. பாடலை கூட ஆண்டவர் விரும்புகிறார் இருக்கிறார். அவரோடு அண்ணனோடு சேர்ந்து நாம் என்ன பண்ணோம்?
பாடணும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். ஆனால் நாளிலே ஆண்டவருக்கு துதி செலுத்துகிறோமா? இந்த நாளில் நாம் அநேகரை பார்த்த உடனே பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எனக்கு தெரிந்த நண்பர் எனக்கு சொன்னது, பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா லார்ட் நிறைய பேர் இருக்காங்க. கடவுள் அப்படின்னா பொதுவாக ஆயிடுது. அதனால் நம்மை மீட்டு ரட்சித்த இயேசுவுக்கு நாம் துதி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஆண்டவருக்கு மாத்திரம்தான் என்ன பண்ணோம் துதி செலுத்த வேண்டும். ஆனால் அந்த நாளிலே நாம் ஒரு சில சகோதரர்கள் பார்த்து என்ன சொல்கிறோம், பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்கிறோம். அவர்கள் கண்டுக்கலன்னா என்ன பண்ணுறோம், நான் பிரைஸ் தி லார்ட் சொல்கிறேன், அவர் கண்டுக்கவே இல்லை. ஆனால் நம்மிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் என்றால் ஆண்டவருக்கு துதி செலுத்துகிறோம். அவர் நமக்கு ரிப்ளை பண்ணுறாரு பண்ணலை அது வேறு விஷயம். ஆனால் நாம் ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. யாத்ராகமம் லூக்கா 24:53 நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். நாம் இங்கே வாரத்தில் ஒரு நாள் தான் ஆண்டவரை துதிக்க அழைத்து வருகிறோம். ஆனால் ஆதி காலத்திலே நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 135:2 கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவருடைய பிரகாரத்தில் இருக்கிற நாம் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை துதித்து பாட வேண்டும். சங்கீதம் 26:12 சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். இந்த தேவனுடைய சபையிலே நாம் கர்த்தரை துதித்து பாட வேண்டும். துதி ஆராதனை என்று நாம் அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. சங்கீதம் 84:4 உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நாம் இந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம், நிறைய சமயத்தில் ஆராதனைகளிலே மற்றவர்களை உயர்த்தி பேசுகிறோம். இவர் யார் தெரியுமா, இவர் ஆலயத்திற்காக இவ்வளோ செஞ்சுருக்கார் அவ்வளோ செஞ்சுருக்கிறார், அங்கே தேவனுக்கு மகிமை இல்லை. நன்றாக பாடுறாரா, இவர் நன்றாக பாடக்கூடியவர், இவர் இந்த காம்படிஷனை கலந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறார். நாம் அப்படி தனிப்பட்ட வாழ்த்துதல் தான் அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த ஆலயத்திற்குள்ளே வரும்பொழுது ஆண்டவரை மாத்திரம்தான் நான் கொடுக்க வேண்டும். அதனால தான் ஏசாயா 42:8 என் துதியை யாருக்கும் கொடேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, நாம் துதி செலுத்துகிறோம். எதற்காக துதி செலுத்த வேண்டும்? எதற்காக நாம் துதி செலுத்த வேண்டும்? சங்கீதம் 139:14 வாசிப்போம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படியால் உம்மை துதிப்பேன். என்னை அவர் உண்டாக்கினதால் நான் அவரை துதிப்பேன். என்னை இந்த உலகத்திலே ஆண்டவர் படைத்ததினால் நான் அவரை துதிப்பேன். அநேக இக்கட்டுகளிலிருந்து என்னை பாதுகாத்ததினால் அவரை துதிக்க வேண்டும். இரண்டாவதாக சங்கீதம் 48:1 கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவர் பெரியவராக இருப்பதால் நாம் அவரை துதிக்க வேண்டும். நம்மை படைத்ததினால் துதிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை காட்டிலும் பெரியவராக இருப்பதால் அவரை நாம் துதிக்க வேண்டும். மூன்றாவதாக 1 நாளாகமம் 16:8 கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள் என்று வாசிக்கிறோம். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். ஆண்டவருடைய நாமம் அதிசயமானது என்பதை நாம் பிரஸ்தாபப்படுத்துவதற்காக நாம் துதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, சங்கீதம் 81:1-2 நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரா வாசித்து வீணையையும் இனிமைய ஓசையான சுருமண்டலத்தை எடுத்து சங்கீதம் பாடுங்கள். புதிய பாடல்களை நாம் பாட வேண்டும் என்று சொல்கிறார். துதி மாத்திரமல்ல, நாம் பாடி ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மாத்திரமல்ல, நம்மை பாவக்கட்டிலிருந்து விடுதலை பண்ணினவருக்காக நாம் அவருக்கு
துதி செலுத்த வேண்டும். சங்கீதம் 81:6 சங்கீதம் 81:6 அவன் தோலை சுமைக்கு விளக்கினேன். பாரத்தோடு பாவ சுமையை சுமந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் பாவ சுமையிலிருந்து விளக்கினார். அதனால் நாம் அவரை துதிக்க வேண்டும். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நம்முடைய சுமையை அவர் ஏற்றுக்கொண்டதினால், நம்மை பாவக்கட்டிலிருந்து விடுதலை செய்ததினால் நாம் அவரை துதிக்க வேண்டும். எதற்காக துதிக்க வேண்டும்? நம்மை படைத்ததினால் துதிக்க வேண்டும். நம்மை விட பெரியவராக இருப்பதால் துதிக்க வேண்டும். அவர் நாமத்தை எல்லா இடத்திலும் பிரஸ்தாபப்படுத்த துதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, நம்முடைய சுமையை அவர் ஏற்றுக்கொண்டதால் நாம் அவரை துதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, விடுதலை பண்ணினதால் அவரை துதிக்க வேண்டும். சங்கீதம் 81:7 நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன் என்று வாசிக்கிறோம். நெருக்கத்திலே நாம் அவரை நோக்கி கூடும்போது அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். 2 நாளாகமம் 20:22 வாசிக்கும்போது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்பு பண்ணினால் அவர்கள் வெற்றிட்டு விழுந்தார்கள். இந்த சம்பவம் அனைவருக்கு தெரிந்திருக்கும். 2 நாளாக 20:1 யோசபாத்துக்கு எதிராக மோவா புத்திரரும் அம்மோனியர் புத்திரரும் சேயீர் மலை தேசத்தாரும் விரோதமாய் வருகிறார்கள். அப்பொழுது யோசபாத் மிகவும் கலங்கி நிற்கிறான். அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்தபோது அங்கே என்ன சொல்கிறார்கள்? அவர் 21 அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஒரு மிகப்பெரிய யுத்தத்து களத்திலே அவன் முதலாவதாக நிறுத்தியது யார? பாடகர் குழுவை. அப்படியானால் பாடி துதிக்கும் போது எதிரிகள் அவர்களுக்குள்ளாக ஒருத்தர் வெட்டிக்கிட்டு மாண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் நாம் பாடல் ஆராதனையிலே ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது நமக்கு விரோதமாய் வரக்கூடிய எதிரிகளிடமிருந்து நம்மை அவர் மீட்க வல்லவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, யாத்திராகமம் 3:9 இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலையும் கேட்டேன். இஸ்ரவேலர் எகிப்திலே அடிமைப்பட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு கடுமையான வேலையை கொடுத்தார்கள். எந்த ரெஸ்ட்டுமே கிடையாது. அவர்கள் மூலப்பொருட்கள் கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் அவர்கள் அறுத்து கொண்டு வரக்கூடிய செங்கல்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தினார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை நோக்கி தேடுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரர் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்கள் ஒடுக்குதலை கேட்டேன். இந்த ஒடுக்குதலை கேட்டதுனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எனக்கு ஆராதனை செய்ய இந்த மக்களை பிரித்து எடுத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, துதிக்கும் போது ஆண்டவரை பாடி துதிக்கும் போது எரிகோ கோட்டை இடிந்து விழுந்ததை நாம் வாசிக்கிறோம். எரிகோ போன்ற தடைக்கற்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தால் அதை உடைக்கக்கூடிய வல்லமை துதிக்கு உண்டு. அப்படியானால் நாம் துதி ஆராதனையிலே ஆண்டவரை நோக்கி நாம் துதித்து பாடும்போது பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம கைதட்டி பாடின எதாவது நினைப்பாங்களா? இல்லை நம்ம சத்தமாக பாடின எதாவது நினைப்பாங்களா என்று நினைக்காமல் அவரை மாத்திரம், இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்து நாம் துதித்து பாடும்போது நம்மளுடைய எல்லா நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எரிய கோட்டையை உடைத்து போடுவார். மாத்திரமல்ல, மத்தேயு 6:28-30 வாசிக்கிறோம். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதுமில்லை, நூற்கிறதும் இல்லை, ஆனால் ஆண்டவர் அதை பாதுகாக்கிறார். நம்மை கூட அவர் பாதுகாத்ததினால் நாம் அவரை துதிக்க வேண்டும். அண்ணன் சொன்னது போல, கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த கொரோனா தொற்றில் அநேகர் நம்மை விட்டு சென்று விட்டார்கள். நம்ம பக்கத்தில் நம்ம கூட உட்கார்ந்துருந்தவங்க நிறைய பேர் இன்றைக்கி இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். அந்த பாதுகாத்தை நினைத்து நாம் என்ன பண்ணோம்? ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாத்தீரே, நீர் என்னை படைத்தீரே, என்னை எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவித்தீரே, என் சுமையை எடுத்துக்கொண்டீரே,
நீர் என்னை சோதனையிலிருந்து நீக்கி என்னை காப்பாற்றினரே, உம்மை துதிக்கிறேன் என்று நாம் துதித்து பாட வேண்டும். எதற்காக துதிக்க வேண்டும்? நம்மை பாதுகாத்ததினால் நாம் துதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, நம்மை மற்றவர்களிடமிருந்து பிரித்து எடுத்ததினால் நாம் அவரை துதிக்க வேண்டும். சங்கீதம் 81:7 வாசிப்போம். சங்கீதம் 81:7. சங்கீதம் 81:7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். நெருக்கத்திலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும்பொழுது அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, உன்னை சோதித்தறிந்தேன் என்று நாம் வாசிக்கிறோம். நம்மை சோதித்து நம்மை பிரித்து எடுத்தவர் ஆண்டவர். அதனால் நம்ம என்ன பண்ணோம்? அவரை துதிக்க வேண்டும். ஒரு பேப்பர் கூட ஒரு அருமையான நண்பர் வைத்திருந்தாராம். அது திடீர்னு ஒரு நாள் தீப்பற்றி எரிஞ்சிருச்சான். உடனே அவருடைய முதல் எல்லாமே போயிடுச்சு. அவருடைய சொத்துக்கள் முழுவதுமாக அழிந்து போனது. அவர் மிகுந்த மன வருத்தத்தோடு என்ன பண்ணியிருக்கார்? அந்த எரிந்து போன குப்பையை ஒரு குச்சை கொண்டு கிளறி கொண்டே இருந்திருக்கிறார். அப்பொழுது ஒரு பொருள், ஒரு தகடு மின்னிக் கொண்டிருந்திருக்கிறது. அதை எடுத்து பார்த்தால் அது தங்கத்தகடு. அப்பொழுது அவர் நினைத்திருக்கிறார், ஒருவேளை இந்த தீ பற்றவில்லை என்றால் நான் பேப்பராக சேர்த்து இதையும் சேர்த்து எடை போட்டு கொடுத்து அனுப்பியிருப்பேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் இந்த தீயை அனுப்பியிருக்கிறார் என்று ஆண்டவரை நோக்கி துதித்து பாடியதாக நான் ஒரு இடத்துல வாசித்தேன். ஆண்டவர் நம்மை சோதிக்கிறது நம்மை புடமிடுவதற்கு எதற்கு என்றால் நம்மை பிரித்தெடுப்பதற்காக, நம்மிடம் காணப்படுகிற குறைகளெல்லாம் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக என்று நாம் நினைத்து நாம் அவரை துதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, சங்கீதம் 81:16 உசிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். நம்மை போஷித்து நம்மை திருப்தியாக நடத்துகிற தேவன் ஒருவர் என்றால் அது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதை நினைத்தவர்களாய் நாம் அவருக்கு துதி செலுத்த வேண்டும். நாம் ஏன் துதி செலுத்த வேண்டும்? நம்மை படைத்ததினால் துதிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை காட்டிலும் பெரியவராக இருப்பதால் அவரை துதிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக நாம் துதிக்க வேண்டும். இக்கட்டிலிருந்து, நெருக்கத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணினதால் நாம் அவரை துதிக்க வேண்டும். பாவ சுமையிலிருந்து நம்மை மீட்டெடுத்ததினால் நாம் அவரை துதிக்க வேண்டும். எரிகோ போன்ற கோட்டையை தகர்த்து எரிந்ததினால் நாம் அவரை துதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, நம்மை சோதித்து பிரித்தெடுத்ததினால் நாம் அவரை துதிக்க வேண்டும். நம்மை அவர் திருப்தியாய் நம்மை போஷிப்பதினால் நாம் அவரை துதிக்க வேண்டும். எல்லாம் சரி, ஆனால் எப்படி துதிக்க வேண்டும்? துதிக்கணும் சொல்கிறோம், ஆனால் எப்படி துதிக்க வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனத்தை வாசித்தோம் என்றால், அங்கே அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலத்தை எடுத்து புதிய பாட்டை பாடினார்கள் என்று வாசிக்கிறோம். சுரமண்டலங்களை எடுத்து புதிய பாடல்களை பாடினார்கள். ஒருவேளை நாம் ஏற்கனவே பாடின பாடல்கள் அதிகமாக இருந்தாலும் புதிய பாடல்களை பாடும்பொழுது நமக்கு ஒரு உற்சாகம் வரும். புதிய பாடல்களை மூப்பர்கள் பாடினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் நாம் புதிய பாடல்களை பாடும்பொழுது ஒரு உற்சாகத்தின் நிறைவினால் ஆண்டவரை துதித்து பாடுவதற்கு நாம் ஏற்கும். மாத்திரமல்ல, 1 நாளாகமம் 23:5 துதி செய்வதற்கு தான் பண்ணுவித்த கீத வாக்கியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தாவீது அவனுடைய ஆட்களை பிரிக்கும்போது பாடகருக்கு தனி ஒரு குரூப்பை உருவாக்கினார். அவர்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கொடுத்தார்கள், சுரமண்டலத்தினால் கொடுத்தார். சங்கீதம் 33:2 சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சுரமண்டலத்தினால் ஐயா என்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கீத வாக்கியங்கள், சுரமண்டலம் அதெல்லாம் வச்சு பாட சொல்கிறீங்களே, 10 நரம்பு வீணை
10 நரம்பு வீணை என்னது? கை. 10 நரம்பு இருக்கா? 10 விரல் இருக்குது. அப்படியானால் நமக்கு என்ன பண்ணோம்? எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லை, கைதட்டி பாட வேண்டும். சகோதரர்கள் பாடும்போது நாம் என்ன பண்ணலாம்? சும்மா உட்காந்து கேட்டுகிட்டே உட்காந்துருக்குறோம். அவங்க பாட்டு பாடுறாங்க, நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு சிந்தனையில் உட்காந்துருக்குறோம். ஒருவேளை அந்த பாடலோடு நாம் ஐக்கியப்பட்டு கைகளை தட்டி பாடல் தெரியவில்லை, நமக்கு அது கேள்விப்படாத புதிய பாடல்களாக இருந்தால் கூட அந்த பாடலில் நாம் ஒரு முறைக்கு 2 முறை கேட்கும்போது நாமும் சேர்ந்து பாடுவோம். இல்லைன்றால் நாம் கைதட்டி உற்சாகமாய் அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். ஆண்டவர் சொல்கிறார், 10 நரம்பு வீணைனாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். 10 நரம்பு வீணை நம்ம கையிலே கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லை, கை தான் போதும், கைதட்டி பாடலாம். சங்கீதம் 150 3 முதல் 5 வசனங்களை வாசித்தோம் என்றால், எக்கால துணியோடே பாடுங்கள், வீணையோடே பாடுங்கள், சுரமண்டலத்தால் பாட வேண்டும், யாழோடு தீங்களோடு கைத்தாளங்களோடு துதிக்க வேண்டும். கைத்தாளங்கள் தான் 2 இது கொடுத்துருப்பாங்க. கைத்தாளங்களோடு துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு துதியுங்கள். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு லிமிட்டான இதில் தான் இருக்கும். ஆனால் கைத்தாளம் மட்டும்தான் கைத்தாளத்தோடு துதிக்க வேண்டும், பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு துதிக்க வேண்டும். இருக்கிற 30 பேர் இருந்தாலும் 30 பேர் கைத்தாளம் போடும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை காட்டிலும் கைத்தாளம் ஆண்டவர் அதை விரும்புகிறார். நாம் அப்படி தான் என்ன பண்ணோம்? கைத்தாளம் போடும்போது நம்ம அந்த துதியின் பாடலோடு நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். எப்படி துதிக்க வேண்டும்? இசைக்கருவிகளை வைத்து துதிக்கலாம், நாம் கைத்தாளத்தோடு துதிக்கலாம். மாத்திரமல்ல, சங்கீதம் 9:1 கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். முழு இருதயத்தோடு ஆண்டவர் துதிக்க வேண்டும். வந்து உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்கும்போது சும்மா கைதட்டிலே உட்காந்துட்டு நம்ம சிந்தனை எங்கேயோ போயிடக்கூடாது. நாம் முழு இதயத்தோடு அவரை துதிக்க வேண்டும். சங்கீதம் 109 30வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 109 30. கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து அநேக நடுவிலே அவரை புகழுவேன். நாம் வாயினால் துதித்து பாட வேண்டும். அநேகர் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்க எதாவது நினைப்பாங்களா? அப்படியெல்லாம் நினைக்காம என்ன பண்ணோம்? நாம் வாயினால் துதித்து பாட வேண்டும். முழு இதயத்தோடு துதிக்க வேண்டும், வாயை திறந்து துதிக்க வேண்டும், இசைக்கருவிகளோடு துதிக்க வேண்டும், கைத்தாளத்தோடு துதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் துதிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்த சமயத்தில் மாத்திரமா நாம் ஆண்டவரை துதிப்பதல்ல, எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எல்லா நேரத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருந்து கொண்டே இருக்கும். அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயிலே இருந்து கொண்டே இருக்கும். துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யோபு மிகுந்த உபத்திரவத்திலே கூட அவனை என்ன சொல்கிறான்? யோபு 21 கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை நோக்கி துதிக்கிறான். அவனுக்கு இருந்த அனைத்து மிருக ஜீவன்களையும் இழந்து போனான், அவனுடைய பிள்ளைகளே இழந்து போனான், ஒரே நாளிலே அனைத்தையும் இழந்தான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் இழப்பின் மத்தியிலே நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய நேரத்தில் இழப்பு மத்தியில் ஆண்டவர்கிட்ட புலம்ப தான் செய்கிறோம். ஆண்டவரே, நீ எனக்கு அதை செய்தீர், இதை செய்யணும் எதிர்பார்த்தேன், ஆனால் எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டீரு, என்கிட்ட இருந்த சொத்து கூட போயிடுச்சு என்று நாம் புலம்புகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் துதி ஆராதனை வந்திருக்கிற நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் இது அநேக இடங்களிலே சொல்லியிருக்கிறேன், நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், சந்தோஷம் என்பதற்கு ஆங்கிலத்திலே ஜாய் என்று சொல்லுவோம். JOY. J ஃபார் ஜீசஸ், O ஃபார் அதர்ஸ், Y ஃபார் யூ, நீங்களும் நானும். ஒரு 100% நாம் ஜபிக்கிறோம் என்றால், துதிக்கிறோம் என்றால், அதில் 70% ஆண்டவரை துதிப்பதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். J ஃபார் ஜீசஸ், ஆண்டவரை துதிப்பதற்காக, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து. எத்தனையோ நம்ம பேப்பரில் பார்க்குற எத்தனையோ ஆக்சிடெண்ட், எத்தனையோ பேருக்கு நோய்கள், எத்தனையோ பேருக்கு என்ன நோயினை கண்டுபிடிக்க முடியாத நோய்கள். ஆனால் ஆண்டவர் இதெல்லாவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். அழகான ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். ஆராதனையிலே கலந்து கொள்ள நமக்கு கிருபை அளித்திருக்கிறார். வரக்கூடிய வழியிலே எத்தனை ஆக்சிடெண்ட், ஆனாலும் நம்மை பாதுகாப்பாய் கொண்டு வந்திருக்கிறார், பாதுகாப்பாய் கொண்டு சேர்க்கிறார். இந்த ஒசூருக்கு வரும்போது நான் எப்படி வந்தோம், இன்றைக்கு நம்ம எவ்வளவா உயர்த்தி இருக்கிறார். இதெல்லாம் நம்ம நினைத்து நாம் ஆண்டவருக்கு துதி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் 70% இருக்க வேண்டும்.
மீதி ஒரு 20% மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். யாருக்காக? மற்றவர்களுக்காக. 10% தான் நமக்காக ஜெபிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? உல்டாவாக பண்ணுறோம். 90% நமக்காக, 10% கடைசியில் ஆண்டவரே இதுவரை நீ செய்த நன்மைக்கு நன்றி அந்த ஒரு வாரத்தில் முடிச்சுட்டு போயிடுறோம். ஆண்டவரே எனக்கு அதைத்தாரு இதைத்தாரு எல்லாம் கேட்கிறோம். ஆனால் நாம் அவருக்கு என்ன கொடுத்தோம்? இது ஒரு கேள்விக்குரிய. ஆண்டவர் நம்மிடமிருந்து வெள்ளியும் பொண்ணு எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய துதியை அவர் எதிர்பார்க்கிறார், நம்முடைய ஆராதனை எதிர்பார்க்கிறார், நம்ம பாடல்களை எதிர்பார்க்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர்கிட்ட எல்லாம் வாங்கிடுறோம். சாதாரணமாக நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினா கூட, அவர்கிட்ட ஒரு அமௌண்ட்டு கடன் வாங்கினா கூட, அவர் கடனாக கொடுத்தால் கூட அவர் கடைசியில் சொல்லிட்டு வரோம், தேங்க்ஸ் சொல்லிட்டு வரோம். ஆனால் நமக்கு ஆண்டவர் கடனாக இல்லை, இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், இலவசமாய் வீடு வாசல்களை கொடுத்திருக்கிறார், இலவசமாய் வேலையை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நன்மையை செய்திருக்கிறார். நாம் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறோமா? இந்த ஆராதனைக்கு வழுகிறோமா? முதலாவது யாத்திராகம் 9:1 கர்த்தர் மோசே நோக்கி, நீ பார்வனுக்கு எனக்கு ஆராதனை ஜனங்களை போகவிடு என்றார். என போகவிடு என்று ஆண்டவர் அன்று மோசையிடம் சொல்கிறார், பார்வனத்தில் போய் கேட்க சொல்கிறார். ஆனால் இன்று நம்மை ஆலய ஆராதனைக்கு வரவிடாமல் தடுத்து கொண்டிருப்பது எது? ஒருவேளை டிவியாக இருக்கலாம், ஒருவேளை மொபைலாக இருக்கலாம், ஒருவேளை உறவினர்களாக இருக்கலாம். அந்த நேரத்தில் வந்து உட்காந்துருப்போம். அவர்களிடமிருந்து நம்மை பிரித்து ஆண்டவர் ஆராதனைக்கு அழைத்து வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உறவினர்கள் வருகிறார் என்றால் அவர்களுக்கே தெரிய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையானால் நம்ம போய் மீட் பண்ணணுன்னா 4 மணிக்குள்ளே தான் போய் மீட் பண்ணணும். காலையில் ஆராதனை போயிடுவாங்க, சாயங்காலம் ஆராதனை போயிடுவாங்க, அந்த சமயத்தில் போகணும் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ் அவங்களுக்கு தெரியணும், அவங்களுக்கு அந்த டைம் தெரியணும். அந்த அளவுக்கு நாம் பழகணும். எனக்கு நான் ஒசூருக்கு வந்த காலத்துலேருந்து மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம், மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு எங்கள் வீட்டிலேருந்து யார் ஃபோன் பண்ணாலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த மத்தியானம் 2 to 3 தான் ஃபோன் பேசுவாங்க. மற்ற டைமில் பேசவே மாட்டாங்க. ஏன்னா தெரியும் சர்ச்சில் இருப்பாங்க, இல்லை எங்கேயா இருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஓகே 6 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான். ஆரம்பத்தில் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, நம்மளை நேரில் பார்க்கும்போது திட்டவோடு செஞ்சுருப்பாங்க. ஆனால் என்ன சொல்லணும்? தைரியமாக, இது ஆண்டவருக்காக நான் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய நேரம், நீங்கள் ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? மோசையை அனுப்பினது போல் நம்மையும் கூட ஆராதனைக்கு இழுத்து வருவதற்காக யாரையோ ஒருத்தர் சொல்லிகிட்டு இருப்பார். அவர்களிடமிருந்து அந்த டிவி சீரியல்லேருந்து பிரித்தெடுத்து என் மக்களை ஆராதனை செய்ய அழைத்து வா. இல்லை மொபைல் ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருக்காங்க, அவர்களை அழைத்து வா. இல்லை உறவினர்களோடு உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கா, இல்லை நண்பர்களோடு சேர்ந்து கதை பேசிட்டு அவர்களை அழைத்து வா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மோசை அனுப்பினது போல் நம்ம வாழ்க்கையில் கூட ஒருவேளை ஒரு தீர்க்கதரிசி அனுப்பலாம், இல்லை ஒரு வழிகாட்டுதலை குருவை அனுப்பலாம், அல்லது பாடுகளை அனுப்பலாம். நாம் அந்த இதில் பார்த்தோம் என்றால் 3ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருகஜீவங்களை குதிரையின் மேலும் கழுதையின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும் மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். ஒருவேளை நாம் இந்த சொல்லப்பட்ட டிவியிலிருந்து, மொபைலிருந்து, உறவினரிலிருந்து, நண்பர்களிடமிருந்து, தேவையில்லாத களியாட்டலிலிருந்து நம்மை பிரித்தெடுத்து ஆலயத்திற்கு ஆராதனை செய்ய வரவில்லை என்றால், ஒருவேளை இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது நாம் தாமாக ஓடி வருவோம். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. நாம் அதற்கு முன்பாக நாம் ஆண்டவரை நோக்கி வர வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். ஆகையால் நாம் என்ன பண்ணோம்? லூக்கா 24:53 சொல்லப்படுவது போல, நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தது போல, நாம் அட்லீஸ்ட் ஞாயிற்றிலும் மாத்திரமாவது ஆண்டவரை துதிப்பதற்காக வர வேண்டும். துதி ஆராதனை தானே, அது ஏதோ பாட்டு பாடிட்டு அவங்க பாட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம கம்யூனிட்டி சர்வீஸ் போனால் போதும், இல்லை மார்னிங் சர்வீஸ் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் துதி ஆராதனையும் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கிடவும். உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலியை ஆண்டவர் விரும்புகிறவர். அதனால் நம்ம என்ன பண்ணோம்? வந்து உட்கார்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். யோபு கடின பாடலின் மத்தியிலே ஆண்டவரை துதித்தான். பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள்.
ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அப்படி அல்ல. நாம் நன்றாக இருக்கும்போது, ஒருவேளை ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும்போது, இல்லை நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது, ஒரு திருமண காரியமோ இல்லை வீடு பிரதிஷ்டை பண்ணும்போது, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். ஆனால் கடின பாடுகளின் மத்தியில் நாம் சொல்கிறோமா? ஆண்டவர் இரண்டையும் எதிர்பார்க்கிறார். சரி, யாரெல்லாம் துதிக்க வேண்டும்? ஏன் துதிக்க வேண்டும்? எப்படி துதிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் யாரெல்லாம் துதிக்கணும்? துதித்து பாடல் பாடுகிற அவர்கள் மாத்திரம் துதித்தா போதுமா? அல்லது முன்வரிசையில் உட்காந்துருக்க 4 பேர் துதித்தால் போதுமா? அப்படி அல்ல. விடுதலை பெற்றவர்கள் அனைவரும் துதிக்க வேண்டும். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாகி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. விடுதலை பெற்றவர்கள் இந்த உலகத்திலே சத்துருக்களிடமிருந்து எதிரிகளிடமிருந்து விடுதலை பெற்றவர்கள் நாம் துதிக்க வேண்டும். 2 சாமுவேல் 22, 49, 50 வசனத்திலே ஆண்டவர் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறார், எனக்கு விரோதமாக எழும்பவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு வைக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று தாவீது சொல்கிறான். விடுதலை, பாவ சுமையிலிருந்து சாத்தானிடமிருந்து விடுதலை பெற்ற நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஒருவேளை தாவீது சவுலிடமிருந்து எதிராளியிடமிருந்து விடுதலை பெற்றிருக்கலாம். ஆனால் நாம் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த சாத்தானிடமிருந்து விடுதலை பெற்றதினால் நாம் அவரை துதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, யோசபாத்துக்கு எதிராக வந்த அனைத்து ராஜாக்களையும் ஆண்டவர் வீழ்த்தி போடினால் அவர்கள் பாடினார்கள் என்று வாசிக்கிறோம். நாம் யாரெல்லாம் துதிக்க வேண்டும்? விடுதலை பெற்ற நாம் துதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, சங்கீதம் 115:18 நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாமோ என்றால் எல்லாருமே, அனைவருமே. சங்கீதம் 33:1 நீதிமான்களே கர்த்தருக்குள் களிகூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஆண்டவரை துதிப்பது செம்மையானவர்களுக்கு தகும். அப்படியானால் துதிக்காதவர்கள் செம்மையானவர்கள் அல்ல. அப்படித்தானே பண்ண முடியும்? செம்மையானவர்கள் துதிப்பார்கள் என்றால் துதிக்காதவர்கள் செம்மையானவர்கள் அல்ல. 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலும், வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் எல்லாவற்றிலும் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். மாத்திரமல்ல, யாரெல்லாம் துதிக்க வேண்டும்? சங்கீதம் 150:6 வாசிப்போம். சங்கீதம் 150:6 சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. துதிக்கிறது ஒரு சிலர் மாத்திரமல்ல, நாசியில் சுவாசமுள்ள எல்லோரும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருப்பது அவரை துதிப்பதற்காகத்தான். இந்த சுவாசம் வெளியே போயிடுச்சுன்னா நம்ம துதிக்கணும்னு நினச்சா கூட துதிக்க முடியாது. அதனால் நாசிலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக எல்லோரும் துதிக்க வேண்டும். சங்கீதம் 115:17 வாசிக்கிறோம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். மரித்தவர்கள் ஆண்டவரை துதிக்க மாட்டார்கள். அப்படியானால் நாம் பாவத்துக்கு மரித்து கிடந்தோம் என்றால் ஆண்டவர் துதிக்க மாட்டோம். ஆண்டவரிடமிருந்து விடுதலை பெற்றால் நாம் துதிப்போம். சுவாசம் இருக்கிற நாம் கண்டிப்பாக ஆண்டவரை துதிக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட பிரைஸ் தி லார்ட் வர்ஷிப் என்ற தலைப்பிங்களை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவரை போற்றுவது, ஆராதனை வேளையிலே ஆண்டவரை போற்றுவதற்கு நாம் முதலாவதாக அனைவரும் வர வேண்டும். அனைவரும் துதித்து பாட வேண்டும். ஒரு சிலர் மாத்திரம் பாடுவதில்லை, எல்லோரும் சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து பாட வேண்டும். நமக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களிடமிருந்து நாம் பாடல்களை, புதிய புதிய பாடல்களை கற்றுக்கொண்டு நாம் பாட வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் துதிக்க வேண்டும். யாரெல்லாம் துதிக்கணும்? எல்லாருமே துதிக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.